ராமநாதபுரம் திரு உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் மங்களநாதர் மங்களநாயகி 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருப்புல்லானி அருள்மிகு ஸ்ரீ ஆதி ஜெகநாத பெருமாள் தேவிப்பட்டணம் கடலின் நடுவே அமைந்துள்ள நவகிரகங்கள் ராமாயணம் தொடர்புடைய ராமேஸ்வரம் அருகே ராமநாதபுரம் வெளிப்பட்டினம் தாயுமான சுவாமி கோவில் தெருவில் அருள் பாலிக்கும் அருள்மிகு ஸ்ரீ சக்தி பகவதி அம்மனின் 56ஆம் ஆண்டு பூக்குழி உற்சவ விழாவை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றன. திருவிளக்கு பூஜை என்பது குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம், அமைதி, மகிழ்ச்சி, செல்வம் பெற பெண்களால் நடத்தப்படும் ஒரு மிக சிறப்பான வழிபாடாகும். விளக்கின் சுடரில் முப்பெரும் தேவிகளான துர்கை, லட்சுமி, சரஸ்வதி ஆகிய தெய்வங்கள் எழுந்தருளி இருப்பதாக நம்பப்படுகிறது. பெண்கள் விளக்கேற்றி பக்தியுடன் அறியாமை, கோபம், பொறாமை போன்ற தீய குணங்களை அகற்றிடவும் நற்குணங்களை பெருகும் விதமாகவும் பெண்கள் வழிபட்டனர். விளக்கின் முன் பிள்ளையார் பிடித்து சந்தனம், குங்குமம், உதிரிப்பூக்கள், அட்சதை, மஞ்சள் தூள், பால், பழங்கள், கற்கண்டு, சுண்டல், பாயாசம், வெற்றிலை பாக்கு, கற்பூரம், சாம்பிராணி, நவதானியம் அரிசி வைத்து திருவிளக்கிற்கு 5 இடங்களில் சந்தனம், குங்குமம் வைத்து ஒரு தாம்பாள தட்டில் வாழை இலையின் மேல் சிறிது பச்சரிசி பரப்பி அதன் மீது குத்துவிளக்கை வைத்து வழிபட்டனர். விளக்கிற்கு மலர்கள் தூவி லட்சுமி அஷ்டோத்திரம் 108 போற்றி பாடி திருவிளக்கு அகவல் போற்றிகளை பாடி குங்குமத்தாலும் பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். விளக்கு சுடரை மகாலட்சுமியாக பாவித்து மனதார வழிபட்டனர். சாம்பிராணி, கற்பூரம் காட்டி தீபாராதனை காண்பித்தனர்.